வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, உறவுகளில் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை கணிப்பதில் எந்த கிரகம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு வித்தியாசமான தலைப்பு. உறவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய லக்னம் இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவில் உறவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் மற்றும் புதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் புதன் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஏன்னா காலபுருஷன் மேஷராசிக்கு 3ஆம் வீடு புதன். இப்போது ஒரு மனிதனுக்கு உறவு, சொந்தம், பந்தம் அதெல்லாம் நல்லா அமையணும். இந்த உறவு, பந்தம், சொந்தம் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பணம், பதவி, புகழ் என்ன சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. பொதுவாக நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் தந்தையர், நம்முடைய மற்ற தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள், இந்த முக்கிய உறவுகள். இதை தவிர கணவன் மனைவி, இங்கே தான் மேஜிக்கே இருக்குது, மாயாஜாலம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த மாதிரியான கணவர் கிடைப்பார், எந்த மாதிரியான மனைவி கிடைப்பாங்க, இதை சொல்லக்கூடிய இடம் என்பது 7ஆம் பாவம், லக்னத்தினுடைய 7ஆம் இடம். இதெல்லாம் பார்க்கணும். அப்போது புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், லக்னத்தோட 7ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு மனிதருக்கு உறவுகள் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையோடு இருப்பாங்களா, விசுவாசத்துடன் இருப்பார்களா, இதையெல்லாம் சொல்லக்கூடியது. நம்பிக்கையற்ற உறவுகள், விசுவாசம் இல்லாத உறவுகள் முக்கியமாக எந்த மாதிரியான அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா, அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெறும் பொழுது, சுபருடைய பார்வையில் இல்லாமல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெறும் பொழுது உறவுகள் பெரும்பாலும் நல்ல உறவுகளாக அவர்களுக்கு அமைவதில்லை அப்படிங்கிறது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய உண்மை. புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது உறவுகள் நல்லா வர மாதிரி இருக்கும், மறுபடி மாறிடுவாங்க, பகை ஏற்படுத்தும். ஆரம்பிக்கும் போது நட்பு, நம்மளோட பல பேர் வாழ்க்கையில் பார்த்துருப்போம், தொடங்கும் போது எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாளடைவில் அந்த நட்பு அப்படியே மாறி மாறி பகையாக மாறுது. செந்தணலும் நீர் போல் தெரியும், அது நாள்பட புரியும், நண்பனும் பகை போல் தெரியும் அப்படிங்கிற வார்த்தைக்கிணங்க இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது. ஸோ செவ்வாயும் புதனும் ஒவ்வொருவருடைய, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு உறவுகள் நல்லா இருக்கணும்னா இந்த செவ்வாய் புதன் நமக்கு நல்ல கை கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 7ஆம் இடம் கணவன் மனைவி, அதுவும் முக்கியம். செவ்வாய் புதன் இந்த கிரகங்களும் முக்கியம். ஏன்னா ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த 7ஆம் இட கிரகம் மாறும். மேஷ லக்னமாக இருந்தால் சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடம், அதுவே உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்தால் குரு பகவான் 7ஆம் இடம். சில சந்தர்ப்பங்களில் 7ஆம் இட கிரகம் வலு இழந்தால் கணவன் மனைவி வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஆக இந்த காணொளி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடி வேறொரு புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.